ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஸ்டேஷன் கோயிலில் பங்குனி உத்திரத்துக்கு கொடியேற்று விழா, அபிஷேகம் எல்லாம் நடந்துச்சு. அதை பார்க்க போயிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு வராங்க பாருங்க. அதுதான் வந்து 3 கலசம் வச்சுருந்தாங்க. அந்த 3 கலசத்தை அங்கேருந்து வெளியே வச்சுருந்ததை கொண்டு வந்து அதை விநாயகர்கிட்ட ஒரு கலசம், அப்புறம் அம்பாள்கிட்ட ஒரு கலசம், அதுக்கப்புறம் முருகன்கிட்ட ஒரு கலசம் வச்சுட்டு அதை வந்து தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. நான் வந்து முதலையே போனேன். சங்கு வச்சு 21 சங்கை வந்து ஒவ்வொருத்தராக லேடிஸ்கிட்ட கொடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். சாமிக்கு வந்து எல்லோரும் அவங்கவுங்க நகையை கழட்டி கொடுத்து அதெல்லாம் இது பண்ணி அந்த சங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இது கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த புது ஐயர் வந்ததுலேருந்து ரொம்ப கிராண்டாக எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய லேடிஸ் எல்லோரும் வந்திருந்து அதை பார்த்துட்ருந்தோம். நான் எப்பயும் போகிற கோயில் தான். அதனால் இன்றைக்கி போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு, அப்புறமே ஆஞ்சநேயருக்கும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அம்பாளுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறமே கொடியேற்றம் செஞ்சாங்க. கொடியேற்றத்துக்கு அழகாக எல்லாமே வச்சு சாமிக்கிட்ட வச்சு கொடியை ஏற்றுனாங்க. அந்த ஏற்றத்தையும் பார்த்துட்டு மஞ்சள் துணி போட்டு அதை கட்டி அதை எடுத்துகிட்டு போய் அதை வந்து வெளியே வச்சு இது பண்ணாங்க. அதெல்லாமே அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிறத. அதுக்கப்புறமே அவங்க வந்து அந்த கலச தண்ணியை வந்து ஒவ்வொரு சாமிக்குமா விநாயகருக்கு முதல்ல ஊற்றுனாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்தேன். விநாயகருக்கு அதை ஊற்றி முடித்த உடனே அதை வந்து அடுத்தது வந்து இதுக்கு அம்பாளுக்கு ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து முருகனுக்கு ஊற்றுனாங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் எவ்வளோ அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த கூட்டத்துலேயே எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் எடுத்துட்டு அதை வந்தேன். பாருங்கள் இப்போ வந்து முருகனுக்கு அம்பாளுக்கு ஊற்றினாங்க. அம்பாளுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு முருகனுக்கும் ஊற்றுனாங்க. இதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்தேன். எப்பயுமே வந்து கோயிலில் போயிட்டு நான் வீடியோ எடுப்பேன். உங்களுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். சங்கட சதுர்த்திக்கு அது எல்லாமே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு யாகமெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு இது அந்த டேபிள் மேலே தான் 3 கலசத்தையும் சங்கு 21 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமே முருகனுக்கு பாருங்கள் ஊற்றுறாங்க பாருங்கள். கடைசியாக முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே போய் அவங்க வந்து கொடியேற்றம் விழாவை நடத்துனாங்க. அந்த கொடியேற்றத்தையும் நான் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப நல்லா எடுத்தேன். அதை எடுத்துட்டு மாலையை பாருங்கள், பூ மாலையை போட்டுட்டு அந்த கலசத்தை அதில் எங்கள் நகையெல்லாம் போட்டிருக்குறோம் இன்னும். அந்த நகையெல்லாம் போட்டு தான் இருக்குது. அதுக்கு மேலேயே அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நகையை எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சு. ஐயருங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. 4, 5 ஐயருங்க இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து பிடித்து எல்லாருக்குமே வந்து தெளித்து விட்டாங்க. அங்கே எப்பயும் ரெகுலராக போகிற லேடிஸ் எல்லாம் அப்படியே இருந்தோம் கம்ப்ளீட்டாக. அப்புறம் நிறையா பேர் வந்துட்டாங்க. ஏன்னா மைக்கில் வச்சு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இந்த டைமில் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், வந்துடுங்கன்னொடனே அந்த சுற்று பக்கம் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த தண்ணியெல்லாம் அந்த அபிஷேக தண்ணி எடுத்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அது இது பாருங்கள், அம்பாள் பாருங்கள், அம்பாள் அலங்காரம் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஆஞ்சநேயரை காமிக்கிறேன் பாருங்கள், ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து எல்லா லேடிஸும் உட்கார சொல்லிட்டாங்க. ஏன்னா நின்னோம்னா மற்றவங்களுக்கு பின்னால் வரவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் உட்காந்து பாருங்கன்னாங்க. அதனால் எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நான் கொஞ்சம் உட்கார மாட்டேன் கீழே. அதனால் நான் நின்றுட்டே தான் இருந்தேன். ஏன்னா வீடியோவே எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் கவர் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் நின்றுக்கிட்டே எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா லேடிஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப பக்தியாக எல்லாம் உட்காந்து திரையெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் திரையை ஒன்றா விலக்கி எல்லாருக்கும் சாமியை வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாதமெல்லாம் சாமிக்கு பிரசாதத்தை வந்து அதை வந்துட்டு வச்சு அதை அவங்களே பண்ணிட்டு வருவாங்க ஐயருங்க.
அதை வந்து சாமிக்கு எல்லாம் வச்சு படைச்சாங்க. ஒவ்வொரு சாமிக்காக கொண்டு வந்து படைச்சாங்க. அதை படைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே கொடியேற்றம் செய்கிறதுக்கு வெளியே வந்துட்டாங்க. அதை கொடியேற்றுறதுக்கும் பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணோம். கொடியும் லேடிஸ் எல்லாம் நவதானியம் எல்லாம் போட சொன்னாங்க. பாலெல்லாம் போட்டு அந்த கொடியேற்றத்தை நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டைம் கரெக்டாக நான் போனதுனால அதெல்லாம் இருந்ததுனால சரி அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த கொடியேற்றம் பண்ணதை அந்த எல்லா லேடிஸ் கையை பிடிக்க சொன்னாங்க. நான் பிடிச்சிட்டு அப்புறமே நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். அதனால் நான் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ எடுத்தேன். அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதை எடுத்து அதை எல்லோரும் எடுத்து மேலே எடுத்து வச்சு அவங்க எல்லாம் கட்டினாங்க. கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கொடியேற்றம் பண்ணோடனே அந்த மஞ்சள் கொடி அப்படி மேலே பறக்கிறத உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே எடுத்தேன் பிரத்யேகமாக. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அது முடிய அந்த பெல்லை அடிச்சுக்கிட்டே தான் இருந்தது. கண்டினியூஸாக அந்த பெல்லை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஆன் பண்ணுவாங்க. அந்த கொடியேற்றம் பண்ணுறப்போ தான் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் ஃபுல் அலங்காரம் பாருங்கள். இது வந்துட்டு அந்த அலங்காரத்தை காமிக்கிறப்போ தரையை விளக்குனோடனே எல்லோரும் அரோகரா அரோகரா அரோகரான்னு எல்லாம் ரொம்ப சத்தமாக போட்டு சாமியை ரொம்ப கும்பிட்டாங்க. உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக இது ஃபுல்லாக எங்கள் கோயிலில் நடந்த பங்குனி உத்திரம் கொடியேற்ற விழாவோட உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அப்புறமே அர்ச்சனையெல்லாம் யாருக்கும் பண்ணுறதில்ல. சாயந்தரமாக வாங்க எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் ஒரு பாக்கு மட்டையில் பொங்கல் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தோம். தேங்க்யூ.